ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நீராறும் கடல் உடுத்த என்கிற இந்த தமிழ் வாழ்த்து பாடல் என்பது இயற்றியவரே மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள்தான். அவருடைய பெயரால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே இந்த பாடல் முதலில் பாடப்படாது என்பது அவருக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அவமானம். ஆகவே இதை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்கிற முறையில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பதை முதலில் பாடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தினோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையோ தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகளுடைய கருத்துக்களையோ மதிக்காமல் இன்றைய தினம் மூன்றாவதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்பது பாடப்பெற்றிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த பிரச்சனையில் அதிகாரப்பூர்வமாக அரசினுடைய நிலை என்ன என்பதை முதலமைச்சரோ அல்லது அரசின் சார்பில் செய்திக்குறிப்போ இதுவரை வெளியிடாமல் இருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இதுபோன்ற பிரச்சனைகளில் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இனிமேல் அரசின் சார்பில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், அது பல்கலைக்கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் வேறு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீராறும் கடல் உடுத்த என்கிற இந்த தமிழ் வாழ்த்து பாடல் என்பது இயற்றியவரே மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள்தான். அவருடைய பெயரால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே இந்த பாடல் முதலில் பாடப்படாது என்பது அவருக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அவமானம். ஆகவே இதை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்கிற முறையில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பதை முதலில் பாடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தினோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையோ தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகளுடைய கருத்துக்களையோ மதிக்காமல் இன்றைய தினம் மூன்றாவதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்பது பாடப்பெற்றிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த பிரச்சனையில் அதிகாரப்பூர்வமாக அரசினுடைய நிலை என்ன என்பதை முதலமைச்சரோ அல்லது அரசின் சார்பில் செய்திக்குறிப்போ இதுவரை வெளியிடாமல் இருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இதுபோன்ற பிரச்சனைகளில் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இனிமேல் அரசின் சார்பில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், அது பல்கலைக்கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் வேறு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.